என்னப்பா ஜாலியாக இருக்க? எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டா? ஆமாம் முடிஞ்சுது. எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? அது ஏன்ப்பா நீ முடிஞ்சு போன விஷயத்தை பட்டு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்க? அடுத்து என்ன பிளானு? பிளானா வெக்கேஷன்னா ஊட்டி, கொடைக்கானல், மைசூர் அப்படி எங்கேயாவது போகணும். ஏன்ப்பா அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்ருக்காங்க, இவ்வளோ வண்டி தான் போகணுன்னு. அங்கே ஈகோ சிஸ்டம் பாதிப்படையுதாண்டா. தயவு செய்து அறுவையை விடுப்பா. நானே இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு வந்திருக்கேன். நீ வேற நீயே ஒரு ஐடியா கூட. ஐடியாவா என்ன பண்ணாங்க? அந்த மேம் வராங்க, அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்போம். யார் இவங்களா? இவங்க அறுவை தாங்க முடியாம தான் நான் வந்திருக்கேன். நீ வேற. என்ன ரம்ஜான்லாம் சிறப்பா? ஆமாம். ஓகே, என்ன பேசிட்டு இருந்தீங்க? நாங்களா வெக்கேஷன் போகிறத பற்றி கேட்டுட்டு இருந்தேன். அதான் சரி அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கலான்னு சொன்னான். தான் நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்கள். இவன் என்னை பத்து பயந்துட்டு அருவன்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஓகே, நீங்கள் வந்து வெக்கேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சும்மா ஊர் சுற்றுறது மட்டும் இல்லாமல் நம்ம கோவையில் ஏப்ரல் 17ஆம் தேதி வந்து தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் சார்பாக ஒரு பெரிய உயர்கல்வி மாநாடு நடக்குது. சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து 2 இன் பர்பஸாக இருக்கும். ஊர் சுற்றி பார்க்குறது மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அவங்க மட்டும் கிடையாது, விஸ்டம் அறக்கட்டளை சார்பாகவும் நிறைய இடங்களில் வந்து இதை மாதிரி கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்தந்த ஊரில் போய் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அப்படியே உங்களோட ஊர் சுற்றி பார்க்குற நிகழ்ச்சியும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ என்ஜாய் யுவர் வெக்கேஷன் அண்ட் மேக் இட் யூஸ்ஃபுல் ஒன். தேங்க்யூ மேம், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்லுவேன். ரொம்ப நன்றி மேம். ஓகே, டேக் கேர், பாய்.